எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீக் தான் ஒரு தேர்ஸ்டே 21ஆந்தேதி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய இது நடந்தது. செக்ஷுவல் அந்த இது ரேப் பண்ணி மர்டர் பண்ணது அப்படின்னு சொல்லி 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நெய்பரே வந்து அதை பண்ணியிருந்தான் அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்துருந்து. ஒரு 10 வயசு பொண்ணு. இப்போ வந்து என்னென்னா, இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் 11 இயர்ஸ் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா செக்ஷுவலி மொலாஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த ஆளுக்கு வயசு வந்து 62 வயசு. மரக்காணம்கிட்ட இருக்கிற ஒரு வில்லேஜு. அது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. கல்ப்ரிட் வந்து இப்போது அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் எப்போ அக்கர் ஆகிருக்கு அப்படின்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஆகிருக்கு. அக்யூஸ்டு அவர் பேர் வந்து கன்னியப்பன்னு சொல்லி அவர் சாமில் ஒர்க்கராக இருந்திருக்காரு. அந்த கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட் அவர் வந்து நெய்பராக வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கன்னியப்பன் வந்து அந்த 11 வயசு பொண்ணுக்கிட்ட எனக்கு வடை வாங்கித்தா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அந்த பொண்ணும் வந்து சரி தாத்தா மாதிரி தானே இருக்காரு, சரி போய் வாங்கலாம் அப்படின்னு போய் வாங்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாங்கின உடனே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பொண்ணை வந்து பக்கத்தில் உட்கார வச்சுருக்காரு. அப்புறம் மொலாஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படியே செக்ஷுவலாக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா வீட்டுக்கு போய் இமீடியட்டாக அந்த இன்சிடெண்ட் பற்றி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கு. பேரண்ட்ஸ் உடனே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கோட்டக்குப்பம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் இன்வெஸ்டிகேஷனும் வந்து நடந்திருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷனை பேஸ் பண்ணி அந்த ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இப்போ இது வந்து அவங்க அந்த ஆள்கிட்ட வந்து இனிமேல் தான் என்ன ஏது அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன்லாம் அண்டர் வேல இருக்குது. அது ஸ்டேட்மெண்ட் வாங்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போன ரூலிங் பார்ட்டி இருந்தாங்கள்ல அவங்களுடைய அந்த அப்போசிஷன் ஏடிஎம்கே இருந்தாங்களா ஜெனரல் செக்ரட்டரி கே பழனிசாமி அவர் அப்புறம் பிஎம்கே பிரசிடென்ட் அன்புமணி ராமதாஸ் அவங்கெல்லாம் வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க இந்த இன்சிடெண்ட்டை. பழனிசாமி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓல்டு ட்வீட் ஒன்று அந்த சிஎம் வந்து விஜய் அண்ணா அவர் வந்து போட்டிருக்க ஃபார்மர் சிஎம் எம்கே ஸ்டாலினை பற்றி அந்த உமன் சேஃப்டி பற்றி போட்டதை வந்து கொஸ்டின் பண்ணி கேட்டிருக்காரு. இப்போ எப்படி இருக்குது உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன் சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. டிஎம்கே பிரசிடெண்ட் திரு அன்புமணி அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிவிகே வந்து ஃபோக்கஸ் நிறைய பண்ணணும், சேஃப்டி இந்த உமனுடைய சில்ட்ரனுடைய சேஃப்டியில் நிறைய கான்சன்ட்ரேஷன் அந்த இது வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 சம்பவமே அடுத்தடுத்த நாள் நடந்திருக்கு. இந்த 2வது நடந்த இன்சிடெண்ட்டில் நல்ல வேலை அந்த பொண்ணுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இது இல்லை. அதனால் வந்து அந்த பொண்ணு போய் தைரியமாக சொல்லிட்டனால அந்த கல்ப்ரிட்டை வந்து பிடிக்க முடிஞ்சிருக்கு. நம்ம சிஎம் விஜய் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம ஸ்விஃப்ட் ஆக்ஷன் எடுக்கிறோம், நாங்கள் இவங்க குற்றவாளிகள் கண்டிப்பாக வந்து தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு நடந்த இன்சிடெண்ட்டில் நம்ம குழந்தைங்கள கொஞ்சம் நம்மளும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா வந்து எல்லாம் எப்படி யார் என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் நம்ம வந்து கேர் எடுத்துக்கணும். செய்கிறவங்களுக்கு தக்க தண்டனை அப்படிங்கிறத கொடுக்கும்போது தான் அந்த மாதிரி திரும்பி தவறுகள் ரிக்கர் ஆகாமல் இருக்கும். இதில் வந்து ஸ்ரீரங்கம் அதனோட எம்எல்ஏ தொகுதியில் நின்று ஜெயித்தவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் வந்து சர்வீஸுக்காக தான் நான் வந்து மினிஸ்டர் ஆக்கப்பட்டேன், நான் வந்து என்னோடய கேஸ்ட்னால இல்லை, டிவிகே வந்து கேஸ்டெல்லாம் பார்த்து இப்போ இந்த இதெல்லாம் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து அந்த ரீஜனல் அந்த ஹிந்து அந்த இதை பற்றி சேரிட்டபிள் அந்த இதுக்காக வந்து எம்எல்ஏ மினிஸ்டராக தேர்ந்தெடுத்ததுக்கு நிறைய அப்போசிஷன்ஸ் வந்தது. இதனால் ப்ராப்ளம்ஸ் வருங்கிறது அதுக்கான அந்த கிளாரிஃபிகேஷன் பீப்புளுக்காக நான் வந்திருக்கேன், எல்லாருமே இங்கே ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. பிசிகே பிரசிடெண்ட் திருமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ டிவிகேக்கு வந்ததுலேருந்து டிஎம்கேலேருந்து டிவிகேக்கு வந்ததை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் பவர்னால் வரல, பொலிட்டிக்கல் நெசசிட்டினால தான் வந்திருக்கேன் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணி நாங்கள் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. அதற்கு பதிலளி கொடுக்குற விதமாக அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் விசிகே எம்எல்ஏ எம் பாபு அப்படிங்கிறவர் அந்த பார்ட்டியை குவிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா இவங்க விசிகே திருமா அவர்கள் வந்து அன்ஸ்டேபிள்
அன்ஸ்டேபிளாக இருக்கார், மாறி மாறி வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிறதுனால நான் வந்து இங்கே இருக்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த மரக்காணம் இன்சிடெண்ட்டுக்கு என்ன சொல்ல போகிறாங்க, இப்போது கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த சூலூரோடது கோயம்புத்தூரோடதை வந்து அவங்க பயங்கர கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கணும். எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது. சிஎம் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் click the all option and press the bell icon. Thank you.